கரூரில் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் அந்த விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிறப்பு குழுவையும் அமைத்திருக்கிறது. மேலும் அதிகார வரம்பை மீறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது. இது தொடர்பாக கேள்வி எழுப்பியதுடன் உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை சமர்ப்பிக்கவும் உத்தரவு செய்திருக்கிறார்கள். கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கடந்த மாதம் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தது. மறுபுறம் இதே மாதிரியான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதனால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என கூறி தமிழக வெற்றிக்கழகம் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார், ஐஜி அஸ்க்ராக் தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்க உத்தரவு செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் விஜய் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிராகவும் சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டதற்கு எதிராகவும் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதே வேளையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குழந்தையின் தந்தை பன்னீர்செல்வம், மனைவியை இழந்த செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் GS மணி ஆகியோர் சார்பில் சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த வாரம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JK மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் விசாரிக்கப்பட்டன. அப்போது போலீசார் கேட்டுக்கொண்டதால் தான் சம்பவ இடத்தில் இருந்து விஜய் புறப்பட்டு சென்றதாகவும் இதை கவனத்தில் கொள்ளாமல் அவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்ததாகவும் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் வாதிடப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பை நேற்று நீதிபதிகள் வெளியிட்டார்கள். அந்த தீர்ப்பில் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் ஒரு சிறப்பு பார்வையாக பொதுமக்களின் கவனத்திற்கு அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரூர் துயர சம்பவத்தை மக்கள் அடிப்படை உரிமை சார்ந்த விவகாரமாக கருதுகிறோம். பாரபட்சம் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணை நடக்க வேண்டும் என கேட்பது மக்களினுடைய குடியுரிமை. எனவே இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுகிறோம். சிபிஐ விசாரணையை கண்காணிக்க சிறப்பு குழுவை அமைக்கிறோம். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் தமிழகத்தை சாராத 2 IPS அதிகாரிகள் அந்த சிறப்பு குழுவில் இடம்பெறுவர். 3 பேர் அடங்கிய சிறப்பு குழு கரூர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக விசாரணை நடத்தலாம். தேவைப்பட்டால் சிறப்பு குழு எந்த நேரத்திலையும் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். சிபிஐ தங்கள் மாதாந்திர விசாரணை அறிக்கையை சிறப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவு செய்திருக்கிறார்கள். அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி இந்த விவகாரத்தில் மனுதாரர்கள் பன்னீர்செல்வம், செல்வராஜ் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் எந்த வழக்கையும் தாக்கல் செய்யவில்லை என கூறியுள்ளதாக தெரிவித்தார். தங்களது பெயரில் போலியாக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதில் மிகப்பெரிய சதி நடந்துள்ளதும் அவர்கள் இருவரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராகி உள்ளனர். நீதிபதிகள் நேரடியாக அவரிடமே விசாரிக்கலாம் என வாதிட்டார்கள். இதை பதிவு செய்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரும்பினால் தனியாக மனு தாக்கல் செய்யலாம், தேவைப்பட்டால் அதையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பின்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரித்த விதம் குறித்து அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். அதாவது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்த பிறகும் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த எதற்காக சிறப்பு விசாரணை குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்தது? இந்த விவகாரம் உயர்நீதிமன்ற மதுரையினுடைய கிளை வரம்புக்குள் வருகிறது. அவ்வாறு இருக்கையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஏன் இந்த விவகாரத்தை விசாரித்தது? வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக தாக்கல் செய்த ஒரு வழக்கை கிரிமினல் வழக்காக மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? அதிகார வரம்பை மீறி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஏற்கனவே பிராமண பத்திரம் தாக்கல் செய்ய வழங்கப்பட்ட கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நீதிபதிகள் திருத்தம் செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை முடித்து வைக்கவில்லை என தெளிவுபடுத்திய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம் என உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பினுடைய முக்கிய அம்சங்கள் பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், இந்த கரூரில் தமிழக வெற்றிக்கழகம் நடத்திய பிரச்சார நிகழ்ச்சி நடந்த இடத்தில் கடந்த 2025 ஜனவரி மாதம் வேறொரு கட்சிக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த விவகாரம் தொடர்பாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் ஊடகங்களிடம் அரசியல் தோணியில் பேசியது சுதந்திரமான விசாரணை நடைபெறுமா என்ற கேள்வியை மக்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம். சிபிஐ இயக்குனர் உடனடியாக மூத்த அதிகாரி அடங்கிய விசாரணை குழுவை அமைக்க வேண்டும். கரூர் போலீஸ் உயர்நீதிமன்றம் இந்த சிறப்பு விசாரணைக்குழு மற்றும் தமிழக முதல்வர் அமைந்த ஒரு நபர் ஆணையம் ஆகியவை இதுவரை விசாரித்த அதற்கான ஆவணங்களையும் சிபிஐ அதிகாரிடம் ஒப்படைக்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் விசாரணை நிறுத்தப்படுகிறது. வழக்கு விசாரணையில் சிபிஐக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு குழுவிற்கு தேவையான வசதிகள் தமிழக அரசு செய்து தர வேண்டும். சிபிஐ மாநில அரசு மற்றும் மேற்பார்வை குழு ஆகியவற்றிற்கு இடையே முறையான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்ய தமிழக அரசு தனி அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாருங்க. அதே நேரத்தில் இந்த சிபிஐ விசாரணையை திமுக எதிர்ப்பது ஏன்? தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள் பல பேர் இது கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் கரூர் அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மிகவும் வரவேற்கத்தக்கது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அதை வரவேற்று செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தி அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி செப்டம்பர் 27 நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்களின் பரப்புரை நிகழ்ச்சியில் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை தாண்டி உலகெங்கும் பேரதிர்ச்சியை உருவாக்கியது. சம்பவம் அறிந்த அடுத்த நாளே காலை 11 மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்று விஜய் அவர்களுக்கு பரப்புரை செய்த ஒதுக்கப்பட்ட இடம் எவ்விதத்திலும் போதுமானது அல்ல, எல்லா தவறுகளும் அப்புள்ளியிலிருந்தே தொடங்குகின்றது என்று நாம் கருத்து தெரிவித்ததோடு மட்டுமின்றி சம்பவத்திற்கு காரணமான அனைத்து உண்மைகளும் வெளிவர வேண்டுமெனில் நடுநிலையோடு செயல்படும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது என பத்திரிகையாளர்களுக்கு சந்தித்து கருத்து தெரிவித்திருந்தோம். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணையையும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டதும் மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அரசியலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் போது இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது தொடர்கிறது. தமிழ்நாட்டில் இனிவரும் காலங்களில் யார் பதவிக்கு வந்தாலும் நடைபெறும் தவறுகளும் இது ஓர் எச்சரிக்கையாக இருக்கும். எனவே இச்சம்பவத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை புதிய தமிழகம் கட்சி வரவேற்கிறது. புதிய தமிழகம் கட்சியின் நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் எடுத்திருப்பதிலிருந்து நியாயத்தின் பக்கமே புதிய தமிழகம் கட்சி என்றென்றும் நிற்கிறது என்பது மேலும் உறுதியாகிறது என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த கரூர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை வரவேற்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்.